அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, போதை ஏறணும், கிக்காக இருக்கணும், சரக்கு ஒரிஜினலாக இருக்குங்க அப்படின்னா ஆண்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மட்டும்தான். தமிழகத்துலலாம் ரொம்ப மட்டமான சரக்கு அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, பாண்டிச்சேரிக்கு போனால் போதை ஏறும். ஆனால் நம்முடைய அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு போன பிறகு தான் தெரிஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி செய்தித்தாள் எடுத்து நீங்கள் பாருங்களேன், எப்போதுமே அண்ணன் சீமான் மட்டும்தான் தலைப்பு செய்திங்க. அண்ணன் சீமான் குறித்த செய்திகள் வராத செய்தித்தாளே கிடையாது, ஊடகங்களே கிடையாது, அதே மாதிரி சோஷியல் மீடியாவே கிடையாது. அந்த மாதிரி தினம் 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 அண்ணன் சீமான் குறித்த செய்திகள் வந்துட்டே இருக்குதுங்க. அது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 பிரிவுகளில் அண்ணன் சீமான் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க. 61 இடங்களில் வழக்கு கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தை சார்ந்த அந்த நிர்வாகிகள் தான் வழக்கு கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் பத்திரிகையாளர் மீட்டில் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, பெரியாரை குறித்து நிறைய பேசியிருக்காங்க. பெரியார் குறித்து அண்ணன் ஏன் தானாக பேசுனாங்க அப்படின்னா, அண்ணன் தானாக பேசவே இல்லை. பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்கிறாங்க. சமீப நாட்களாகவே பெரியாரோட சர்ச்சை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ பெரியார் மறைந்து விட்டார், அவர் குறித்த செய்திகள் இப்போ தேவையா அப்படின்னா ஆமாங்க, தேவைதான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் இருக்கிற வரைக்குமே பெரியார் வாழ்ந்து கொண்டே இருப்பார், அவங்க மூலமாக வாழ்ந்து கொண்டு இருப்பார். அவங்க பேச 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 அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய சூழலில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி உட்பட எதிர்கட்சிகள்லாம் இருக்குது. பெரியாரை பிடிக்காதவங்கலாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காலகட்டாயம் இப்போ உருவாகி இருக்குது. எப்போ நீங்கள் பெரியார் குறித்து நீங்கள் பேசுகிறத நிறுத்துறீங்களோ அப்போ தான் அண்ணன் சீமானை நிறுத்துவார் அப்படின்ற மாதிரியான சூழல் இப்போ உருவாகி இருக்கிறது. அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் செய்தித்தாள் மட்டுமல்ல, ஊடகம் மட்டுமில்ல, சோஷியல் மீடியா மட்டுமல்ல, எல்லாத்துலேயும் தலைப்பு செய்தி அண்ணன் மட்டும்தான். கிட்டத்தட்ட இன்னைக்கு பல பேரை வாழ வைக்கக்கூடிய ஒரு இடத்துல அண்ணன் சீமான் இருக்கிறாங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அப்படின்னு போட்டிங்களானே உங்களுக்கு வியூஸ் பிச்சுக்கும், லைக்ஸ் பிச்சுக்கும், கமெண்ட் பிச்சுக்கும், கழுவி ஊற்றினாலும் சரி பேமெண்ட் ஏறும் உங்களுக்கு யூடியூப்பில். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு வாழும் தெய்வமாக இன்னைக்கு அண்ணன் சீமான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அண்ணன் சீமான் மீது இத்தனை பிரிவுகளில் வழக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது முதல் முறை இல்லைங்க. இந்த மாதிரி 1008 வழக்குகள் அண்ணன் மீது இருக்குது. அதெல்லாமே அவங்க வழக்கறிஞர் மூலமாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விடயம்தான். ஜெயிலுக்கு போகிறது, கேஸ் வாங்குறதெல்லாம் இல்லைன்னா அரசியல்வாதி அவன் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மக்களுக்காக பொழுதனைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு அண்ணன் சீமான் இருக்காங்க. 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுதுங்க. பல முனைகளில் இருந்துட்டு இன்னைக்கு அண்ணன் சீமானை தக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி 2ஆம் இடமாக மாறி ஏடிஎம்கே என்னெல்லாம் பண்ணணுமோ, எங்கெல்லாம் போராட்டம் பண்ணணுமோ, மக்களுக்காக வீதியில் இறங்கி களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணணுமோ அத்தனையும் இன்னைக்கு அண்ணன் சீமான் செய்து கொண்டு இருக்கிறாப்புல. அதே மாதிரி அண்ணன் சீமான் மாதிரி தமிழ் உச்சரிப்பு, கேள்வி கேட்கறது, அந்த உரைநடை, இந்த மாதிரியான விடயங்களில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் பேசவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது அண்ணன் சீமான் அப்படின்னு குழந்தைய கேட்டால் கூட சொல்லுவோம். அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில், குழந்தைங்க மத்தியில், பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நேம் அண்ணன் சீமானுக்கு இருக்குது. பத்திரிகையாளர் மீட்டிங்கில் அவங்க என்ன கேட்குறாங்க, பத்திரிகையாளர் பெரியார் குறித்து நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கெல்லாம் சான்று இருக்கான்னு கேட்குறப்போ அண்ணன் சீமான் சொல்கிறாங்க, சான்று உங்ககிட்ட தானே இருக்குது, விடுதலை பத்திரிகை உங்ககிட்ட இருக்குது, அதே மாதிரி அவர் எழுதுகிற பல புத்தகங்கள் உங்ககிட்ட இருக்குது, அதெல்லாமே நீங்கள் நாட்டுடைமை ஆக்குங்க, அதில் நீங்கள் சான்று எடுத்துக்கோங்க. அவர் என்னங்க சமூக நீதி காத்தார், அவரும் அம்பேத்கரும் ஒன்றா. அவர் பெண்களை எவ்வளோ தராதரம் இல்லாமல் அவர் பேசியிருக்காரு தெரியுங்களா? அதாவது ஆண்களுக்கு காமம் எப்பெல்லாம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் உங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக உங்கள் தாய்கிட்ட உறவு வைத்துக் கொள்ளலாம், தங்கையிடம் உறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கிறாரு. அது விடுதலை பத்திரிகையில் வெளியே வந்திருக்கு. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் என்னோட பிறந்தநாள் செய்தி அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வெளியில் வந்திருக்கு. அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நிறைய விடயங்கள் அவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அருவருப்பாக தான் இருக்கும். ஏன்னா பெரியார் வாய் திறந்தாலும் கெட்ட கெட்ட வார்த்தையில் தான் அவர் பேசுவார். யாரையுமே அவர் மரியாதை கொடுத்து பேச மாட்டார் அப்படின்ட்டு பரவலாக உள்ள செய்தி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான். பத்திரிகையில் வந்த செய்தி தான் அண்ணன் சீமான் சொன்னாங்களே தவிர இல்லாததை ஈடுகட்டி அண்ணன் சீமான் சொல்லவே இல்லை. நீங்கள் 1947க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அந்த வரலாறு புத்தகங்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர் கொடுத்த பேட்டிகள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், அதில் இருக்குது. அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதா பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ பெரியார் சொல்லியிருக்காரு, நீதி கட்சி தானே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணோம், அதனால் எங்ககிட்ட நீங்கள் சுதந்திரத்தை கொடுங்க, நீங்கள் ஏன் காங்கிரஸ் பக்கம் கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம், அவன் வந்து பாகிஸ்தானை பிரிச்சுனாக்கா இந்தியா வல்லரசு ஆகாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பாகிஸ்தானை வந்து பிரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்து முஸ்லீம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பிராமின் நான் பிராமின்லாம் கிடையாது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க, உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கையில் சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. அதனால தான் ஒவ்வொரு வருட காலமும் பார்த்தீங்கன்னா பெரியார் வாழும் வரைக்குமே சுதந்திர தினத்தன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து கருப்பு கொடி வந்து ஏந்துறாரு. இது வந்து திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய, திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் எல்லாருமே இதை மறைக்கிறாங்க. பெரியார் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றத துரைமுருகனே பேசியிருக்காரு. நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன பேசியிருக்காரு, பெரியார் கூப்பிட்டாரு, உன் பெயர் என்னன்னு கேட்டார், நான் துரைமுருகன் நான் சொன்னேன். என்ன ஜாதின்னு கேட்டார், நான் வன்னியர்னு சொன்னேன். வன்னியரும் பறையரும் ஒன்று தான், நீ உன் ஜாதியை ரொம்ப உயர்வால நினைக்காத அப்படின்னு துரைமுருகன் பேசிய அந்த ஆடியோ வீடியோ வந்து இப்போ வெளியில் வைரலாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பெரியாருடைய மனைவி நாகம்மை, முதல் மனைவி, ரெண்டாவது மனைவி தான் மணியம்மை. நாகம்மை வந்து ஒரு ஆன்மீகவாதி. தினந்தோறும் வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க. அப்போ வந்து பெரியார் வந்து அதில் ஈடுபாடு இல்லாதனால அவர் வந்து தினமும் திட்டி இருக்கிறாரு. விளக்கே ஏற்ற விட மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு போனதை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வயசு பசங்களை விட்டுட்டு நாகம்மையவே கிண்டல் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதை பண்ண சொன்னது பெரியார். இது வந்து அவரே சொன்ன செய்திகள். அதே மாதிரி பிராமணர்களுடைய அடி வருடி அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு அவர். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே வந்துட்டு பிராமணர்களுக்கு சாதகமாக நீ எழுதியிருக்கிற, அங்கே லஞ்சம் வாங்கிட்டு அங்கே பணம் வாங்கிட்டு அவங்களுடைய காலடியில் கடந்து நீ வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை திட்டியவர் பெரியார். அதனால தான் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வெளியில் தீயிட்டு கொளுத்தினார். இது எல்லாருக்குமே தெரியுங்க. அம்பேத்கரை தூக்கி பிடிக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதுமாதிரி பெரியாரை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயம் தெரியும். திருக்குறள் என்பது தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜாக்கெட் விலை ஏன் கூடிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளச்சி பறையச்சிலாம் வந்துட்டு ஜாக்கெட் போட ஆரம்பிச்சதுனால துணி விலை கூடி போச்சு அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நமக்கு முழுக்க எதிரியே வந்து இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து விடுதலை பத்திரிகையில் வந்திருக்குதுங்க. அந்த செய்தி தான் அண்ணன் சீமான் வந்து சொல்லியிருக்கிறாப்புல. இதுக்கு வந்து உண்மையிலே வந்து என்ன தலைப்புடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவேராவை சம்பவம் செய்த அண்ணன் சீமான் கொடுக்கலாம், பெரியார் முகத்திரையை கிழித்த அண்ணன் சீமான் அப்படின்னு கொடுக்கலாம். அதே மாதிரி அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக நிறைய பேர் இப்போ வந்து பேச வந்துட்டாங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அண்ணன் சீமான் பேசியதற்கான ஆதாரத்தை நான் தரேங்க, பெரியார் பேசியது எல்லாமே உண்மைதாங்க, அது விடுதலை பத்திரிகையில் இருக்குது, நீங்கள் வேணும்னா போய் எடுத்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட பொதுவெளியில் இந்த விஷயத்தை பேசாதீங்கன்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவெளியில் தான் இந்த விஷயத்தை பேசணும். ஏன் கேட்டீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவெளியில் தான் பேசுகிறாங்க, திராவிட கழகம் பொதுவெளியில் தான் பேசுகிறாங்க. இப்போ வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்கள், அந்த தொண்டர்களுக்கு பெரியாரோடைய அந்த பாடத்தை வந்து புகட்டுறாங்க. பாட புத்தகத்தில் நீங்கள் கொண்டு வரீங்க. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது பொதுவெளியில் தானே நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க. 140 அடிக்கு நாங்கள் வந்து செல வைக்க போகிறோம் அப்படின்றது எங்கே? பொதுவெளியில் தான் வைக்கிறீங்க. அண்ணா அறிவாலயத்தில் நீங்கள் வைக்கல. அப்போ பொதுவெளியில் தான் நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா, பொதுவெளியில் கண்டிப்பாக பெரியாரை குறித்து பேசி தான் ஆகணுங்க. அவர் வந்து சமூக நீதி காத்த காவலர், பெண்களுக்கு வந்து அவர் தான் விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி எந்த ஒரு ஈர வெங்காயமும் இல்லை அப்படின்றது அண்ணன் சீமான் வந்து தெளிவாக பத்திரிகையாளர் மீட்டில் வந்து சொல்லியிருக்கிறாப்புல. அண்ணாமலை சொன்னது மாதிரி பொதுவெளிகளில் நிச்சயமாக இதை பேசி தான் ஆகணுங்க. அதே மாதிரி வந்து அண்ணன் திரும்ப வந்து அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. சகோதரி கனிமொழி பதிவு பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே வந்து சீமான் அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தை கூட பயன்படுத்தவே இல்லை. அவ்வளோ பயமாக என்னன்றது எனக்கு புரியலைங்க. அண்ணன் சீமான் பத்திரிகையாளர் மீட் கொடுத்த பிறகு ஈஸியாக இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வந்து திராவிட கழகத்தில் இருக்கக்கூடியவங்க முற்றுகையிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கணக்கான மக்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, தொண்டர்கள்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் 20 பேர் போயிட்டு வீட்டை வந்து முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பல இடங்கள்ல வந்து அண்ணன் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க. எனக்கு என்னன்னா, ஒரே ஒரு ஆண்மகன், அந்த ஆண்மகன் அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்து கூடி நிற்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அப்போ வந்து வலிமையானது யார், வலிமையானவர் யார் அப்படின்றது நமக்கே வந்து தெரியுது இல்லை, எது உண்மை எது பொய்ன்றது ரொம்ப கிளியராக வந்து தெரியுது. பெரியார் வந்து மறைந்து விட்டார், அவரை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் வந்து பெரியாரை பேசுகிறாங்களோ அதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும். இன்னும் பல கட்சிகளும் கண்டிப்பாக இருக்கும். பெரியாரை பிடிக்காத, பெரியாருடைய கொள்கையில மாறுபடக்கூடிய எல்லா கட்சிகளுமே இணைந்து வந்து இந்த பெரியார் பேச்சுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பதில் கொடுப்பாங்க. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. எப்போ வந்து மறைந்தவரை பற்றி நீங்கள் பேசாதீங்க, அறிஞர் அண்ணா பற்றி நீங்கள் பேசுங்க. அறிஞர் அண்ணா சாகும்போது 100 ரூபாய் கூட கையில் இல்லை. காமராஜருக்காவது ஒரு 140 ரூபாய் இருந்ததா வரலாறு இருக்குது.
அறிஞர் அண்ணா மறையும் பொழுது ₹1 கூட கையில் இல்லை. சுத்தமான ஒரு லஞ்சம் ஊழல் எதுவுமே இல்லாத அவருடைய 2 வருட ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னாடி உள்ள அவருடைய அரசியல் கொள்கைகள் அப்படி இருந்தது. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணா கூட மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, நான் முற்றும் திறந்த முனிவரும் அல்ல, ஒரு நடிகையை பற்றி அவள் வந்து பத்தினியும் அல்ல, படித்தாண்டா பத்தினியும் இல்லைன்னா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான வரலாறுகள்லாம் உண்டு. ஏன்னா பொதுவாக வந்து திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள இருக்கிற ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொச்சையாக பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. இந்த செக்ஸ் அப்படின்ற உணர்வை வந்து தூண்டக்கூடிய அளவுக்கு பொது வழிகளெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் எது தெரியுங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் குஷ்புவை பற்றி பேசினாருன்னு சொல்லி அவரை தூக்கி ஒரு 64 நாட்கள் வந்து புழல் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியில் வந்துட்டார். வந்து துணை முதலமைச்சர் கையிலெல்லாம் விழுந்துட்டு மறுபடியும் இன்னைக்கு மேடையில் பேசுகிறாரு. அதே மாதிரி படு கேவலமாக பேசுகிறாரு. அதாவது அண்ணன் சீமான் மீது வழக்கு தொடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி டிஎம்கே நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்க மீதெல்லாம் வழக்கு போட்டு தயவு செய்து உள்ள தூக்கி போடுங்க. ஏன்னா அவ்வளோ கொச்சையான வார்த்தைகள். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த உணர்வை தூண்டக்கூடிய அளவில் ஒரு படு கொச்சையாக பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நிறைய பேர் இந்த சமுதாயத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் அண்ணன் சீமான் மாதிரி 1000 பேர் இல்லைங்க, லட்சம் பேர் இல்லை, கோடி இளைஞர்கள் கண்டிப்பாக வருவாங்க. இதற்கான ஒரு பதிலை வந்து கொடுப்பாங்க அப்படின்றத வந்து நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சிலப்பதிகாரம் பற்றி பெரியார் சொன்னது, அதே மாதிரி அம்பேத்கரை பற்றி அவர் பேசுனதெல்லாம் காது கொடுத்து நீங்கள் வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இழிவாக இஸ்லாமியர்களை பற்றி பேசியிருக்காரு, பிராமின் பற்றி பேசியிருக்கிறாரு, ஜாதி மதம் குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. அவர் இப்போ தூக்கி பிடிக்கிறாங்க இல்லையா பெரியார் கொள்கைன்னு, அதுக்கு ஒரு விழுக்காடு கூட தகுதி இல்லாத ஒரு ஆளாக பெரியார் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பதுதான் மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அண்ணன் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள்.